ஃபைசானே மதீனா ஆன்லைன் அரபிக் கிளாஸஸ். உலகில் எங்கிருந்தாலும் திருக்குர்ஆனை தஜ்வீத் முறையில் கற்க, அதை மனனம் செய்ய ஒரு அரிய வாய்ப்பு. அத்தோடு அரபி மொழி பேச எழுத விரும்புவோருக்கு தனி வகுப்பு, பெண்களுக்கான ஆலிமா வகுப்பு என இவை அனைத்தும் தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, உருது ஆகிய மொழிகளில் வயது வரம்பின்றி வார நாட்கள், வார இறுதி நாட்கள் என நடத்தப்பட்டு சான்றிதழ் வழங்கப்படுகின்றது. மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். ராகுலுடன் களமிறங்கி இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி இந்த யாத்திரையில மம்தா பானர்ஜியை காணாமே அப்படின்னு எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்துல யாத்திரையோட கடைசி நாள், அந்த கடைசி நாள் தான் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய நாள். அந்த கடைசி நாள்ல மம்தா பானர்ஜி கட்சியும் அந்த யாத்திரையில கலந்துக்கும் அப்படின்னு சொல்லி மம்தா பானர்ஜி ஒரு அதிரடியான அறிவிப்பை இப்ப கொடுத்திருக்காங்க. ஏன்னா இந்த யாத்திரையை கெடுக்கிறதுக்காக, யாத்திரையை தடுக்கிறதுக்காக பாஜக சார்பில் பல திட்டங்கள் இங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் அடிதடிகள், ஒரு பக்கம் கலவரம் மாதிரியான திட்டங்கள். இப்ப புதுசா பீகாருக்குள்ள தீவிரவாதிகள் பூந்துட்டான், 3 தீவிரவாதிகள் பாகிஸ்தான்ல நேபாள் வழியா போய் பீகார்ல பூந்துட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியெல்லாம் அடிச்சு விட்டுருந்தாங்க. இப்ப அந்த தீவிரவாதி உள்ள பூந்துட்டான் அப்படின்ற கதையுமே இப்ப எடுப்படல. தீவிரவாதி மலேசியா போயிட்டான்னு சொல்லி அடுத்த கதை வந்துருச்சு. இப்படி பல கதைகள் வந்துட்டு இருந்த நேரத்துல எல்லாத்தையும் அடிச்சுன்னு இருக்கிற மாதிரி மம்தா பானர்ஜி வெஸ்ட் பெங்கால் மக்களுக்கு மட்டும் இல்ல, மொத்த இந்திய மக்களுக்குமே இப்போ ஒரு நியூஸ் ஒன்று சொல்லியிருக்காங்க. நீங்க இனிமே எந்த லிஸ்டையுமே நீங்க காட்டாதீங்க, ஆதார் கார்டு தவிர வேற எதுவுமே கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி மம்தா பானர்ஜி அடிச்சு நொறுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ராகுல் காந்தியோட இந்த ஓட்டு அதிகாரி யாத்திரா கடைசியா இன்னைக்கு 15வது நாள், நாளைக்கு 16வது நாள், செப்டம்பர் 1ஆம் தேதி 16வது நாள் நிறைவடையுது. இந்த செப்டம்பர் 1ஆம் தேதி தான் கடைசி நாள். ராகுல் காந்தி மொத்தமா அந்த இடத்துல போய் ஒரு மாநாடு கூட்ட போறாரு. மிகப்பெரிய அளவுல எதிர்பார்ப்பு. ஏன்னா ராகுல் காந்தி போகக்கூடிய ஒவ்வொரு மாவட்டங்களிலுமே 1300 கிலோமீட்டர் டிராவல் பண்றாரு. ஒவ்வொரு மாவட்டங்களையும் மக்கள் மத்தியில் அவ்வளவு பெரிய வரவேற்பு. ஒவ்வொரு நாளுமே மக்கள் கூட்டாங்க அதிகரித்து பார்க்க முடியுது. ராகுல் காந்தி ஜீப்ல போனா அதுக்கேற்ற கூட்டம், ராகுல் காந்தி பைக்ல போனாருன்னா மக்கள் பைக்ல ஃபாலோ பண்றாங்க. ஒரு இடத்துல ஒரு மரத்தடியிலயோ ஒரு பகுதியோட முக்கியமான இடங்கள்லயே நின்றாருன்னா அந்த இடத்துல மக்கள் கூட்டம் அவ்வளவு வருது. அதுல முத்தாய்ப்பானத கடைசி நாள் அந்த செப்டம்பர் 1ஆம் தேதி எப்படி இருக்க போகுது அப்படின்னு எல்லாருமே பெரிய அளவுல எதிர்பார்க்கக்கூடிய நேரத்துல இங்க மம்தா பானர்ஜியோட திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்குது. எங்களுடைய கட்சியை சேர்ந்த 2 பேர் இந்த மாநாட்டில் கலந்துக்கிறாங்க. ராகுல் காந்தியோட இந்த கடைசி நாள் யாத்திரையில நாங்களும் கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அடுத்த கட்ட அதிரடியான அறிவிப்பு. ஏன்னா இந்த ஓட்டு அதிகாரி யாத்திராவை பொறுத்த வரைக்கும் அது ராகுல் காந்தி, தேஜஸ்வி யாதவ் ஏதோ ஒரு மாநில பிரச்சனை அப்படின்னு பார்க்கப்பட்ட நேரத்துல எப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதுல போய் கலந்துகிட்டாரோ அது இந்திய பிரச்சனையா மாறுது, இந்திய அளவுல பேசு பொருளா மாறுது. அதுக்கடுத்து ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் அவர் அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறாரு. இன்னைக்கு 15வது நாள் உத்தரப்பிரதேசல அகிலேஷ் யாதவ் கலந்துக்கிறாரு. இப்படி ஒவ்வொரு மாநிலத்துடைய தலைவர்கள் கலக்கும் போது ஒவ்வொரு மாநிலங்களிலுமே விழிப்புணர்வு ஏற்படுது. இப்போ மம்தா பானர்ஜி தரப்புல இருந்து அறிவிப்பு கொடுத்து எங்க கட்சியுமே இதுல கலந்துக்கும் அப்படின்ட்டு. அப்ப மம்தா பானர்ஜி இதுல வருவாங்களான்னு பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டது. என்னன்னா கரெக்டா செப்டம்பர் 1ஆம் தேதி தான் மேற்கு வங்கத்துல சட்டமன்றம் சிறப்பு கூட்டத்தோடு அங்க கூட இருக்குது. அப்ப சட்டமன்றத்தோட முதல் நாள் அங்க முதலமைச்சர் அவங்க இருந்தாகணும். அதனால மம்தா பானர்ஜியால வர முடியல. இல்ல அவங்களுடைய மருமகன் அபிஷேக் பானர்ஜி வருவாரா? ஏன்னா அபிஷேக் பானர்ஜி சூப்பரா பேசுவாரு. நாடாளுமன்றத்தில் அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சையுமே ரசிச்சு கேட்கலாம், அந்த அளவுக்கு வேல்யூவா இருக்கும். அபிஷேக் பானர்ஜி கலந்து பாருன்னு பார்த்தோம்னா அபிஷேக் பானர்ஜி ஆல்ரெடி அவருக்கு ஸ்கெடியூல் ஃபுல்லா இருக்குது. பல நிகழ்ச்சிகள்ல அவர் ஸ்கெடியூல் போட்டு வச்சிருக்கிறதால அபிஷேக் பானர்ஜியை கலந்துக்க முடியல. அப்படிங்கும் போது அந்த கட்சியில இருந்து யார் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நேரத்துல அந்த கட்சியில இருந்து யூசுப் பத்தான் வருவார் அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பர் அறிவிப்பு. ஏன்னா யூசுப் பத்தான் அப்படின்றது ஒரு அருமையான ஒரு தேர்வு. ஆபரேஷன் சிந்தூர் சம்பந்தமா ஒவ்வொரு நாடுகள்ல போய் பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லும் போது பாஜக சார்பில இருந்து திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து ஒரு ஆள் வேணும் அப்படிங்கும் போது யூசுப் பத்தானை கொடுங்கன்னு தான் கேட்டாங்க. ஏன்னா யூசுப் பத்தான் உலகம் முழுக்க அறிந்த ஒரு நபர். இந்திய அளவில் அவர் கிரிக்கெட்ல அவ்வளவு சாதனைகள் படைச்சிருக்காரு. கடைசியா இந்தியா வேர்ல்டு கப் ஜெயிக்கும் போது அந்த மேட்ச்லயுமே அவர் நல்ல சாதனை படைச்சிருந்தாரு. சச்சின் டெண்டுல்கர் தோல்ல அவர் தான் தூக்கிட்டு போனாரு. அப்போ இந்திய அளவுல பிரபலப்பட்ட ஒரு நபர் மட்டும் இல்ல, உலக அளவுல அவர் பேட்டிங் பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நபர். அப்ப அதனாலதான் பாஜகவே ஆபரேஷன் சிந்தூர் சம்பந்தமா பல நாடுகள்ல பேசணும்னு சொல்லும் போது யூசுப் பத்தான் அனுப்புங்க அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தாங்க. இப்போ மம்தா பானர்ஜி என்ன செஞ்சாங்க, நான் யூசுப் பத்தானை பீகாருக்கு அனுப்புறேன், கடைசி நாள் யூசுப் பத்தான் அங்க கலந்துப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூசுப் ஏன்னா பீகார் கிரிக்கெட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மாநிலம். அதனாலதான் லல்லு பிரசாத் யாதவுடைய மகன் தேஜஸ்வி யாதவ் அவருமே ஒரு கிரிக்கெட் பிளேயர். இதுக்கு முன்னாடி IPL மேட்ச் எல்லாம் விளையாண்டு இருக்கிறாரு. அப்ப கிரிக்கெட்டுக்கு பீகார்ல ஒரு நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது. அதனால கரெக்டா கிரிக்கெட் எதிர்பார்க்கக்கூடிய மக்கள், அது இல்லாம பீகார்ல 20% கிட்ட இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. யூசுப் பத்தான் எல்லாருக்குமே அறிமுகமான ஒரு நபர். அப்ப அப்பேற்பட்ட ஒரு ஆள் அங்க அனுப்பணும்னா அந்த ஓட்டு அதிகாரி யாத்திரை அடுத்த கட்டத்துக்கு பேசப்படும் சொல்லிதான் கரெக்டா யூசுப் பத்தான அங்க இறக்குறாங்க. கூடவே இன்னொரு நபர் லலிதேஷ் திரிபாதி அப்படின்ற ஒருத்தரையுமே கூட இறக்கி இருக்காங்க. இந்த லலிதேஷ் திரிபாதி யார் அப்படின்னா உத்தரப்பிரதேச முன்னாள் முதலமைச்சர் அந்த கமல்நாத் திரிபாதி. கமல்நாத் திரிபாதியுடைய பேரன் தான் இந்த லலிதேஷ் திரிபாதி. லலிதேஷ் திரிபாதி இந்த திரிபாதியோட ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு பீகார்ல நல்ல செல்வாக்கு இருக்குது. அதனால
லலிதேஷ் திரிபாத்தியுமே தேர்ந்தெடுத்து அனுப்புறாங்க. அப்ப பீகார்ல நல்ல செல்வாக்கு இருக்கக்கூடிய நபர்கள், மக்கள் ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள், அப்பேற்பட்ட நபர்களை மம்தா பானர்ஜி இங்க களத்துல இறக்கி விட்டுருக்காங்கன்றது உண்மையாவே அந்த கடைசி நாள் ராகுலோடைய அந்த கடைசி நாள் யாத்திரை அடுத்த கட்டத்துக்கு பேசப்படும் அப்படின்றத ஊர்ஜிதமா சொல்லலாம். சரி, மம்தா பானர்ஜி ஆள் அனுப்பிவிட்டு அமைதியா உட்காந்துட்டாங்களா, இதை பத்தி எதுவுமே பேசல அப்படின்னா மம்தா பானர்ஜி அங்கதான் ட்விஸ்ட் வைக்கிறாங்க. மம்தா பானர்ஜி அந்த மக்களுக்கு தொடர்ந்து விழிப்புணர்வு, இது ஏதோ வெஸ்ட் பெங்கால் மக்களுக்கு மட்டும் இல்ல, மொத்த இந்திய மக்களுக்குமே மம்தா பானர்ஜி விழிப்புணர்வு கொடுத்துட்டே இருக்காங்க. எஸ்ஐஆர்னு ஒரு திட்டம் கொண்டு வந்துட்டு நீ 11 மெட்ரிக் சர்டிபிகேட் கொடுக்கணும், ஆதார் கார்டு செல்லாது, இப்படியாப்பட்ட அராஜக திட்டம் போடும் போது மம்தா பானர்ஜி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த எலெக்ஷன் கமிஷன், இந்த தேர்தல் ஆணையத்தை பாஜக ஒரு கொத்தடிமையா பயன்படுத்திட்டு இருக்குது, ஒரு லாலிபாப் சர்க்கார் நடத்திட்டு இருக்குது. லாலிபாப்பை எப்படி குழந்தைங்களுக்கு கொடுத்து நம்ம ஏமாத்திட்டு இருப்போமோ, குழந்தைங்களுக்கு கொடுத்து விளையாட்டு காட்டுவோமோ, அந்த மாதிரி தேர்தல் ஆணையத்துக்கு லாலிபாப்பை வச்சுக்கிட்டு விளையாட்டு காட்டுது இந்த பாஜக. தேர்தல் ஆணையத்தை ஒரு குழந்தை மாதிரி யூஸ் பண்ணுது, லாலிபாப்பை கொடுத்து ஏமாத்துற மாதிரி இந்த மாதிரி அந்த தேர்தல் ஆணையத்தை பாஜக பயன்படுத்திட்டு இருக்குது. மொத்தத்துல இந்த தேர்தல் ஆணையம் பாஜகவுடைய கொத்தடிமையா செயல்படுது அப்படின்னு சொல்லி ஆரம்பத்திலேயே இந்த எஸ்ஐஆர் வரும்போது மம்தா பானர்ஜி அவ்வளவு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறமா இப்போ இந்த எஸ்ஐஆர் சம்பந்தமா உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டு ஆதார் கார்டை ஏத்துக்கிட்டே ஆகணும் அப்படின்ற தீர்ப்பு கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா யாரோட பெயர்கள்லாம் நீக்கப்பட்டதோ அந்த நீக்கப்பட்ட லிஸ்ட் எல்லாம் நீங்க ஓபன் லிஸ்டா வெளியிடணும் அப்படின்னு நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்து இல்லையா, அந்த தீர்ப்புக்கு பிறகு இப்போ நேத்து முந்தானத்து மம்தா பானர்ஜி பேசியிருக்காங்க, வெஸ்ட் பெங்கால் மக்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பாஜக திட்டம் இங்கதான் ரொம்ப மோசமானது. இன்னைக்கு பீகார்ல அவங்க கொண்டு வந்திருக்கிறதுங்கிறது ஒரு நடைமுறை தான், ஒரு செயல் திட்டம் மட்டும்தான். இதை இனி இந்தியா முழுக்க கொண்டு வரதுக்காக எங்கெல்லாம் அவங்களால ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்களோ அங்கெல்லாம் கொண்டு வரதுக்கு தான் இந்த எஸ்ஐஆர் கொண்டு வராங்க. அதுல அவங்க அடுத்து டார்கெட் வச்சிருக்கிறது வெஸ்ட் பெங்கால். மம்தா பானர்ஜியோட வெஸ்ட் பெங்கால் அவங்க டார்கெட் வச்சிருக்காங்க. அப்ப இந்த வெஸ்ட் பெங்காலுக்கு அடுத்து இந்த எஸ்ஐஆர் வரும் அப்படின்றத முன்னாடியே உணர்ந்து இப்பவுமே மாநில மக்களுக்கு அவங்க பிரச்சாரம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பாஜக 500 நபர்கள் கொண்ட குழுவை தயார் பண்ணி வச்சிருக்காங்க. உங்களுடைய வீட்டுக்கு வருவாங்க, அந்த 500 பேர் கொண்ட குழு உங்க வீட்டுக்கு வருவாங்க. நாங்க ஓட்டர் லிஸ்ட்டை சரி பார்க்கிறோம், உங்களுடைய ஓட் லிஸ்ட்ல ஐடென்டிலாம் சரியா இருக்கான்னு சொல்லி உங்க கையில பல ஐடென்டி வந்து கேட்பாங்க. நீங்க எந்த ஐடென்டி அவங்க கையில கொடுக்காதீங்க, அந்த நபர்கள் கிட்ட எந்த ஐடென்டி கொடுக்காதீங்க, ஆதார் கார்டை மட்டும் கொடுங்க. ஏன்னா உச்சநீதிமன்றம் அனுமதி கொடுத்திருக்குது, ஆதார் கார்டை பயன்படுத்தலாம், ஆதார் கார்டை ஒரு முக்கியமான ஆவணமா பயன்படுத்தலாம் சொன்னும் போது நீங்க ஆதார் கார்டை மட்டும் கொடுங்க அப்படின்றாங்க. ஏன்னா ஆதார் கார்டு இல்லாம நீ எந்த ஐடென்டி கொடுத்தாலும், ரெசிடென்ட் ஐடென்டியோ உன்னுடைய பர்த் சர்டிபிகேட்டோ உன்னோட பாஸ்போர்ட்டோ நீ எதை கொடுத்தாலும் இதெல்லாம் செல்லாது, காலாவதி ஆயிருச்சு அப்படி சொல்லி என்னென்ன காரணம் சொல்லி உன்னை இந்தியனே இல்லைன்னு சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பாஜக இந்த எஸ்ஐஆர் மூலமா என்ஆர்சியை நடைமுறைப்படுத்த அவங்களோட பிளான். சிஏஏன்னு சொல்லி குடியுரிமை சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்களே, சிஏஏ விட என்ஆர்சி தான் ரொம்ப ஆபத்தான ஒரு திட்டம். ஏன்னா ஒருத்தர் இந்திய குடிமகனான்றதுக்கு அவனுடைய மூதாதையர்களோட ப்ரூஃப் இருந்தா மட்டும்தான். உங்களோட தாத்தாவுக்கு பர்த் சர்டிபிகேட் இருக்கணும், உங்க தாத்தா இந்தியன் நீ நிரூபிச்சாதான் நீ இந்தியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம் தான் என்ஆர்சி. அப்ப என்ஆர்சிக்கான ப்ரூஃப் கொண்டு வரதுக்காக, என்ஆர்சியை நடைமுறைப்படுத்துறதுக்காக தான் இந்த எஸ்ஐஆர்ன்ற இந்த சட்டத்தை பாஜக கொண்டு வராங்க. அதனால அவங்களுடைய குழுக்கள் உங்களுடைய பகுதியில் வந்து உங்களுடைய வாக்காளர் பட்டியல் சரி பார்க்கிறோம், ப்ரூஃப் எல்லாம் கொடுங்க, இந்த 11 ப்ரூஃப் கொடுங்கன்னு கேட்டாங்கன்னா எதையுமே கொடுக்காதீங்க. உச்சநீதிமன்றம் எதுக்கு அனுமதி கொடுத்திருக்கோ அந்த ஆதார் கார்டை மட்டும் கொடுங்கன்னு சொல்லி மக்கள் மத்தியில ஒரு தெளிவான விழிப்புணர்வு. இது ஏதோ வெஸ்ட் பெங்கால் மக்களுக்கு மட்டும் அவங்க ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லல, மொத்த நாட்டு மக்களுக்குமே இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. எப்போ முக ஸ்டாலின் கலந்துகிட்டாரோ, அகிலேஷ் யாதவ் கலந்துகிட்டாரோ, ஹேமந்த் சோரன் கலந்துகிட்டாரோ, இது இந்திய அளவுல பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயமா மாறிடுச்சு. எங்கெல்லாம் பாஜக ஆளாத மாநிலங்கள் இருக்கோ அவங்க எல்லாருக்குமே மம்தா பானர்ஜி ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க, உங்க பகுதிக்கு வந்தாங்கன்னா ஆதார் கார்டை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பர் மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அதுலயும் குறிப்பா பாஜக இங்க பயன்படுத்துற வார்த்தை என்னன்னா, நாங்க வந்து ஊடுருவக்காரர்களை வெளியேற்றுறதுக்காக தான் இந்த சட்டம் கொண்டு வரோம். யாரெல்லாம் ஊடுருவி இருக்கிறாங்களோ, சட்டவிரோதமா உள்ள பூந்துருக்காங்களோ அவங்களெல்லாம் ஃபில்டர் பண்ணி இந்தியர்கள் மட்டும் ஓட்டு போறதுக்காக தான் எஸ்ஐஆர் கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லி ஒரு காரணம் சொல்றாங்க. இதுக்கு அவங்க சொல்ற காரணம் என்னன்னா, பீகார் மாதிரியான மாநிலங்கள்ல வங்கதேசத்தை வந்து பங்களாதேஷ்ல இருந்து நிறைய பேர் ஊடுருவக்காரர் இருக்கிறாங்க, அந்த ஊடுருவக்காரர்களை நீக்கிறதுக்காக தான் இந்த பிளான் அப்படிங்கிறாங்க. அதனாலதான் நேற்று அமித்ஷா சொல்லும் போது குஸ்பத்தியாவ் பச்சாவ் யாத்ரா அப்படிங்கிறாரு. அதாவது ஊடுருவக்காரர்கள் நடத்தக்கூடிய யாத்திரை, ஊடுருவக்காரர்கள் வந்திருக்காங்க, அவங்க எல்லாம் நீக்கணும்னு நாங்க சொல்றோம். ஆனா அந்த ஊடுருவக்காரர்களுக்கு ஆதரவா ராகுல் காந்தி பிரச்சாரம் பண்றாரு அப்படின்னு சொல்லி இந்த ஊடுருவக்காரர்கள் வார்த்தையை தொடர்ந்து பயன்படுத்துறாங்க இல்லையா, மம்தா பானர்ஜி அதையுமே பிடிச்சாங்க. யாரப்பா நீ ஊடுருவக்காரன்ற? ஒருத்தன் பெங்காலி மொழி ஒருத்தன் பேசுறான், ஒருத்தன் பெங்காலி மொழி பேசினாலே அவன் ஊடுருவக்காரன் அர்த்தம் ஆயிடுமா? இப்ப எங்களுடைய வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கோ, மம்தா சூப்பரா சொல்றாங்க. எங்களுடைய வெஸ்ட் பெங்கால் தேச பிரிவினை நடக்கும்போது 1947 தேச பிரிவினை நடக்கும்போது கிழக்கு பெங்கால், கிழக்கு வங்காளம் அப்படிங்கிறது பாகிஸ்தானோட இணைக்கப்பட்டது. மேற்கு வங்காளம் அதுதான் இன்னைக்கு மம்தா பானர்ஜி ஆட்சி செய்யக்கூடிய மேற்கு வங்காளம் இந்தியாவோட இணைக்கப்பட்டது. அந்த கிழக்கு வங்காளம் 1971 காலகட்டத்தில் அது தனி நாடா பங்களாதேஷா உருவாகி போயிருச்சு. அப்போ ரெண்டுமே தனித்தனியா அந்த வங்காளம் ரெண்டா பிரிக்கப்பட்டு இந்தியாவோட மேற்கு வங்காளம் இணைக்கப்பட்டது.
அந்த மேற்கு வங்காளத்துல இருக்கக்கூடிய வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய மாநில மொழி பெங்காலி மொழி தான். இன்னைக்கு அங்க பெங்காலி மொழி தான் பேசுவாங்க, பெங்காலி திரைப்படங்கள் தான் அங்க ஓடிட்டு இருக்கும். அப்ப இந்த மக்கள் இந்த மாநில மொழியை பெங்காலி மொழி பேசுறாங்கன்றதுக்காகவே இவங்களை நீங்க ஊடுருவக்காரர்கள் சொல்றதுக்கு என்ன நியாயம் இருக்குது? இந்த மொழி பேசக்கூடியவங்க எல்லா மாநிலங்கள்ல இருக்கிற செய்யறாங்க. அப்ப அந்த மொழி பேசினாலே அவங்க ஊடுருவக்காரர்கள் அப்படின்னா நீங்க ஏழை மக்கள் குறி வைக்கிறீங்க. ஏழை மக்களை டார்கெட் பண்ணி அவங்களுடைய ஓட்டுகளை திருடுறதுக்காக, அவங்களுடைய ஓட்டுகளை நீக்கிறதுக்காக தான் இந்த சட்டம் கொண்டு வரீங்க. அதனால மக்கள் நீங்க ஆதார் கார்டை மட்டும் அவங்கள்ட்ட காட்டுங்க அப்படின்னு சொல்லி மம்தா பானர்ஜி தொடர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த அடியோட அடுத்த கட்டமா தான் யூசுப் பத்தானா அங்க களத்துல இறங்கி இருக்காங்க. லலிதேஷ் திரிபாதியும் இந்த களத்துல இறங்கி மம்தா பானர்ஜி சிறப்பான சம்பவத்தை செஞ்சிருக்காங்க. ஓகே, இப்ப இந்த யாத்திரை மக்கள் மத்தியில பெரிய வரவேற்பு சந்திக்கக்கூடிய நேரத்துல இதை கெடுக்கிறதுக்காக, மக்களையும் இந்த யாத்திரையை விட்டு பிரிக்கிறதுக்காக இவங்க பல திட்டங்களை இங்க போட்டுட்டு வராங்க. ஒரு பக்கம் என்னன்னா, மோடியோடைய அம்மாவை அசிங்கமா பேசிட்டாங்க, அதனால பாஜக காங்கிரஸோட ஆபீஸ் அடிச்சுன்னு இருக்கிறோம், ராகுல் காந்தியோட போஸ்டர் கிரிக்கிறோம் சொல்லி தடி எடுத்து அடிக்கக்கூடிய சம்பவம் நடக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசியிருந்தா அவனை உடனே கைது செஞ்சுட்டாங்க, கண்டிப்பா தண்டிக்கப்பட வேண்டியவன். காங்கிரஸ் அதை ஆதரிக்குமே இல்ல கெட்ட வார்த்தை அவங்களோட குடும்பத்தை பத்தி தப்பா பேசுறதே நீங்க இவ்வளவு கொதிச்சுக்கிறீங்களே. அப்போ ரமேஷ் பிதுரி பேசினாரு, பாஜக எம்பி ரமேஷ் பிதுரி ஒரு இஸ்லாமிய எம்பியை பார்த்து நீலா ஹத்துவானி, நீ பருவா, முல்லா அத்தக்குவாடி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தினாரு. நீ எல்லாம் பெண்களை கூட்டி கொடுக்கக்கூடியவன், நீ ஹத்துவா, முல்லா அத்தங்குவாடி, இஸ்லாமிய தீவிரவாதின்னு சொல்லி நாடாளுமன்றத்தில் இவ்வளவு மோசமான வார்த்தையை பேசினாரு. நுபுர் சர்மா நபிகள் நாயகத்தை பத்தி டிவி டிபேட்ல ஓப்பனா உட்காந்து அவ்வளவு கெட்ட வார்த்தையை பேசிக்கிட்டு இருந்தா. ஏன் அனுராக் தாக்கூர், பாஜக எம்பி அனுராக் தாக்கூர் ராகுல் காந்தியோட குடும்பத்தை நோக்கி அவ்வளவு கேவலமான வார்த்தையை பேசினாரு. ஜாதி தெரியாதவங்களா ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்றீங்களா, உங்க ஜாதி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தியோட பிறப்பை பத்தி அவ்வளவு கேவலமா பேசின ஒரு நபர். இங்கெல்லாம் உங்களுக்கு கெட்ட வார்த்தை தெரியல, அங்கெல்லாம் இந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. ஆனா இந்த கூட்டத்துல எவனோ ஒரு புறம்போக்கு ஒருத்தன் பேசிட்டான், அது பேசுறது பெரிய தப்பு, காங்கிரஸ் கண்டிச்சிருக்காங்க. ஆனா இதை எடுத்துட்டு வந்துட்டு பெரிய அளவுல இன்னைக்கு பாஜக தலைவர்கள் ஃபுல்லாவே இதை ஒரு டாபிக்கா பிடிச்சிட்டாங்க. பாத்தீங்களா, மோடியோட தாயாரை பேசிட்டாங்க, மோடி எப்படி பேசிட்டாங்கன்னு சொல்லி இதை இன்னைக்கு, அதாவது இது மூலமா எப்படியாவது இந்த யாத்திரையை மக்களை விட்டு திசை திருப்புறதுக்காக பல விஷயங்கள் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுல அடுத்த கட்டமா நான் பார்த்த ஒரு செய்தி என்னன்னா, பீகாரில் 3 தீவிரவாதிகள் உள்ளே நுழைந்தார்கள் அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு செய்தி, பெரிய பரபரப்பு. பீகார் முழுக்க பெரிய அளவுல ஒரு பரபரப்பு, பீகார் முழுக்க எச்சரிக்கை. அந்த 3 தீவிரவாதிகளோட பாஸ்போர்ட் இதுதான், அவனை யாராவது துப்பு அடையாளம் கட்டிங்கன்னா உங்களுக்கு 50,000 ரூபாய் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி போற கார்களை வழிமறைச்சு செக் பண்றது, பெரிய அளவுல அங்க ஒரு பரபரப்பு ஏற்பட்டுருச்சு. என்னன்னா, பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஜெய்ஷே முகமது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, இந்த அமைப்பை சேர்ந்த ஹஸ்னைன் அலி, ஆதில் ஹுசைன், உஸ்மான் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 நபர்கள், இந்த 3 தீவிரவாதிகள் நேபாள் வழியா வந்து நேபாள்ல இருந்து பீகாருக்குள்ள பூந்துட்டானுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்றாங்க. ஏன்னா நேபாள் பீகார் இந்த பார்டர் பார்த்தோம்னா ஒரு 729 கிலோமீட்டர் தான். 700 நேபாள் டு பீகாரோட பார்டர் 729 கிலோமீட்டர். அப்ப அந்த வழியா அவங்க பீகாருக்குள்ள வந்துட்டானுங்க, பீகாரை சதி செய்யறதுக்காக இப்படி நடக்குது சொல்லி பெரிய ஒரு பரபரப்பு ஒன்று கிரியேட் ஆகுது. அப்போ என்னன்னா, ராகுல் காந்திக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய ஒரு கூட்டணிக்கு போயிட்டு இருக்க, இந்த மக்கள் மத்தியில ஒரு பீதியை, ஒரு அச்சத்தை உருவாக்குறதுக்காக தீவிரவாதிகள் ஏதாவது செஞ்சிருவாங்களோ, அல்லது அதுல கலந்துக்கக்கூடிய பல மாநில தலைவர். இந்த நியூஸ் என்னைக்கு வந்ததுன்னு பார்த்தோம்னா, முக ஸ்டாலின் நீங்க போய் கலந்துக்கிறார்ல, அந்த டைம்ல தான் அந்த நியூஸ் வருது, தீவிரவாதிகள் உள்ளே பூந்து விட்டாருன்னு சொல்லி. அப்ப வேற மாநிலத்தில் வாழக்கூடிய தலைவர்கள் பயப்படணும், பின்னாடி போகக்கூடிய இந்த மக்கள் கூட்டம் பயப்படணும் அப்படிங்கிறதுக்காக இப்பேற்பட்ட செய்திகளை இவங்க பரப்பி விடுறாங்களா அப்படின்ற சந்தேகம் மக்கள் மனசுல எழுத ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா நேபாள் வழியா தீவிரவாதிகள் உள்ள பூந்துட்டாங்க அப்படின்ற செய்தி வந்த உடனே நேபாள் கவர்மெண்ட், நேபாள் அரசு இதை உடனே கடுமையா எச்சரிக்கிறாங்க. அப்படிதான் ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை. நீங்க சொல்ற மாதிரி அந்த 3 நபர்கள் வந்தது உண்மைதான். பாகிஸ்தான்ல இருந்து துபாய் போயிட்டு, துபாயில இருந்து அவங்க நேபாளத்துக்கு வந்தாங்க. நேபாளத்துக்கு அந்த 3 நபர்களுமே வந்தாங்க. 8ஆம் தேதி 2 பேர் வந்தாங்க, 10ஆம் தேதி ஒருத்தர் வந்தாங்க. வந்த 3 பேருமே டூரிஸ்ட் விசால வந்தாங்க. அவங்க 3 பேருமே இங்க வந்தாங்க. வந்துட்டு 3 பேருமே இங்க இருந்து கிளம்பி அவங்க மலேசியா கிளம்பி போயிட்டாங்க. மலேசியா ஏர்லைன்ஸ் மூலமா மலேசியா கோலாலம்பூர் அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. சரி, அவங்க தீவிரவாதிகள் அப்படின்னா நீங்க முன்னாடியே இந்திய அதிகாரிகளை எங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்க வேண்டியதுதானே. இந்திய அதிகாரிகளோ இன்டர்போல் சார்பில் இருந்தோ இவங்க தீவிரவாதிகள், இவங்களை தடுத்து வைக்கணும், இவங்களை பிடிக்கணும்னு சொல்லி எங்களுக்கு எந்த எச்சரிக்கையுமே கொடுக்கப்படல. ஒருவேளை எச்சரிக்கை எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தா நேபாள் நாடு நாங்க கண்டிப்பா அவங்களை பிடிச்சி தடுத்து வச்சிருப்போம், அதுக்கடுத்து என்ன நடவடிக்கை, யார் நடவடிக்கையுமே எடுத்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி நேபாள் அரசு இது ஆதாரத்தோட வெளியிட்டாங்க. இவங்க பாஸ்போர்ட் வெளியிட்ட உடனே நேபாள் கவர்மெண்ட் அவங்க வந்து இறங்கின தேதி, அவங்க இங்க இருந்து போன தேதி, போன பிளைட் உட்பட எந்த நாட்டுல போய் இறங்கினாங்க எல்லா ஆதாரங்களையுமே வெளியிட்டாங்க. அப்ப அவங்க நேபாள் வந்தது உண்மை, நேபாள்ல இருந்து மலேசியா போயிட்டது உண்மை, அவ்வளவுதான் கிளியர் பண்ணியாச்சு. அப்ப நேபாள்ல இருந்து அவங்க பீகாருக்குள்ள நுழையில அப்படின்றத நேபாள் கவர்மெண்ட் இதை கிளியர் பண்ணிட்டாங்க. அப்ப இப்போ உடனே பீகாருடைய காவல்துறை சார்பில் பீகாருடைய எஸ்பி ஒருத்தர் இப்ப பேட்டி கொடுத்திருக்காரு, இல்ல அவங்க பீகாருக்குள்ள வரல, பீகாருக்குள்ள எந்த தீவிரவாதிகளும் வரல அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு செய்திகள் வெளியிடுறாங்க. இல்ல நம்ம என்ன கேட்கிறோம், தீவிரவாதிகள் கண்டிப்பா கண்காணிக்கப்படணும், தீவிரவாதம் ஒழிக்கப்படணும், தீவிரவாதம் மனித குலத்துக்கு எதிரானது, அதுல மாற்று கருத்தே கிடையாது.
நேபாள் வந்தால தீவிரவாதி, அந்த தீவிரவாதி கரெக்டா பீகாருக்குள்ள தான் வரணுமா? சரி, 729 கிலோமீட்டர் எல்லை அங்க இருக்குது, அதனால அவனுக்கு பீகார் மட்டும் தான் வரணுமா? நேபாளோட எல்லையை பகிரக்கூடியது பீகார் மட்டும் தானே இருக்குது, அதோட கிட்ட உத்தரப்பிரதேசம் இருக்குது. நேபாள் டு உத்தரப்பிரதேசம் எல்லைங்கிறது 580 கிலோமீட்டர் தான். இதாச்சு 729. உத்தரப்பிரதேச எல்லைங்கிறது 580 கிலோமீட்டர். சிக்கிம் வெறும் 99 கிலோமீட்டர் தான் சிக்கிம். அதுக்கப்புறமா வெஸ்ட் பெங்கால், மம்தா பானர்ஜி வெஸ்ட் பெங்கால் வெறும் 100 கிலோமீட்டர். நேபாள்ல இருந்து அப்படி போனோம்னா வெறும் 100 கிலோமீட்டர் அதோட பார்டர் வந்துடும். அதுக்கப்புறம் உத்தரகண்ட் வெறும் 345 கிலோமீட்டர், பீகாரை விட பாதி மடங்கு தான் கூட. அப்போ அந்த தீவிரவாதிகள் போயிருக்கிறதா உத்தரப்பிரதேஷ் போயிருக்கலாம், உத்தரகண்ட் போயிருக்கலாம், சிக்கிம் போயிருக்கலாம், வெஸ்ட் பெங்கால் போயிருக்கலாம், இங்கெல்லாம் போயிருக்கலாம். இதோட குறைந்த தூரம். ஆனா அதோட தூரம் அதிகமா செலவு பண்ணி அவன் ஏன் பீகாருக்கு வரணும்? ஏன் பீகாருக்குள்ள பூந்துட்டாங்கன்னு ஒரு செய்தி நீங்க கொடுக்குறீங்க? பீகார்ல அவங்க உள்ள பூந்துட்டாங்க, இது அவங்களுடைய பாஸ்போர்ட், இவங்களை பத்தி நீங்க துப்பு கொடுத்தீங்கன்னா, தகவல் தெரிவிச்சீங்கன்னா 50,000 ரூபாய் அப்படின்ற செய்தி ஏன் கொடுக்கணும் அப்படின்னா, பீகார்ல தான் எலெக்ஷன் நடக்க போகுது. ஆபரேஷன் சிந்தூரை வச்சு நாங்க இங்க ஆல்ரெடி ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு தயார் பண்ணிட்டு இருக்கிறோம். ராகுல் காந்தி மக்களை ஒண்ணு திரட்டி இப்படி விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருக்கிறாரு. அப்ப இந்த நேரத்தில் இப்படி ஒரு செய்தி பரப்பணும்னா இது எங்களுக்கு சாதகமா அமையும். ராகுல் பின்னாடி மக்கள் போக பயப்படுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இதை பீகாரை டார்கெட் பண்ணி, ஏன்னா விழிப்புணர்வு தீவிரவாதி வந்துட்டா அப்படின்னா அந்த பார்டர் எங்கெல்லாம் இந்தியாவில் கிராஸ் ஆகுமோ எல்லா மாநிலங்களுமே அலர்ட் பண்ண வேண்டியது முக்கியம். அது ஏன் பீகாரை மட்டும் அலர்ட் பண்ணணும் அப்படிங்கும் போதுதான் இங்க மக்கள் மத்தியில் எழக்கூடிய கேள்வி. இது வழக்கமா எப்பெல்லாம் தேர்தல் வருதோ பாஜகவுக்கு அவங்க சாதகம் நடக்கணுமோ, பாத்தீங்கன்னா 2019 நாடாளுமன்ற தேர்தலில் புல்வாமால தீவிரவாதி வந்துட்டான். அப்ப எப்பெல்லாம் தேர்தல் வருதோ இந்த தீவிரவாதி பயிர்களுக்கு ஒரு வேலையே கிடையாது போல இருக்குது. எப்பெல்லாம் தேர்தல் வருதோ அந்த டைம்ல கரெக்டா வந்துடுறான், கரெக்டா பாஜக வெற்றிக்கு அது ஒரு மறைமுக காரணமா ஆகி போயிருது. அதனால இதுவுமே இவங்க கிளப்பக்கூடிய ஒரு பீதி தான் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மக்கள் மத்தியில பரவலா பேசப்பட்டு இருக்கு. ஓகே, இறுதியா பார்த்தோம்னா இன்னைக்கு பீகார்ல திரும்பவும் பாஜக அம்பலப்பட்டிருக்காங்க. அதுவும் ஒரு ஸ்கூல் டீச்சர் மூலமா அம்பலப்பட்டிருக்காங்க. பீகார்ல இருக்கக்கூடிய அர்ராவுடைய பகுதி, இந்த அர்ராவில் இருக்கக்கூடிய மண்டோசோரி அப்படி சொல்லக்கூடிய ஒரு ஏரியா. இந்த மண்டோசேரியில 74 வயசு இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல் டீச்சர், அவங்க பேர் மேரி டோப்போ அப்படிங்கிறது அவங்களுடைய பேர். இந்த மேரி டோப்போ 74 வயசு. இவங்களுக்கு 3 ஆம்பளை பிள்ளைங்க. ஒருத்தருடைய பேரு சந்தன் டோப்போ 40 வயசு, கிளாரன்ஸ் டோப்போ 38 வயசு, ஆல்பர்ட் டோப்போ 36 வயசு. 3 ஆம்பளை பசங்க இருக்காங்க. இப்போ இந்த வாக்காளருடைய இறுதி பட்டியல் வெளியிடக்கூடிய நேரத்துல இந்த மேரி டோப்போ இருக்காங்களா ஸ்கூல் டீச்சர், இந்த டீச்சர் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற செய்தி வருது. அந்த அம்மா இன்னைக்கு பேட்டி கொடுக்குறாங்க. கையில ஓட்டர் ஐடியை கையில வச்சு, நான் உயிரோட ஆரோக்கியமா தானே இருக்கிறேன், ஏன்டா எனக்கு கர்மாதி பண்றீங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ஒரு அழுவாத குறையா இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் நான் ஓட்டு போட்டேன், அப்பெல்லாம் நாங்க ஊடுருவக்காரர்கள் கிடையாது, நாங்க உயிரோட இருக்கிறோம், எங்க ஓட்டை ஏத்துப்பீங்க, ஆனா இப்ப எஸ்ஐஆர் மூலமா நாங்களா செத்து போயிட்டோம்னு சொல்லுவீங்களான்னு சொல்லி அந்த டீச்சர் ஆதங்கத்தோட இப்ப பேசிட்டு இருக்காங்க. சரி, டீச்சருடைய ஓட்டு இப்படி கோளாறு பண்ணிட்டாங்களா? டீச்சருக்கு 3 பிள்ளைங்க இருக்காங்கல்ல, இந்த 3 பேருமே அட்ரஸ் மாற்றப்பட்டவங்களா சேர்த்துட்டாங்க. அதாவது வேற வேற மாநிலங்களுக்கு குடிபெயர்ந்து போயிட்டாங்கன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் எல்லாம் நீக்கப்படுது இல்லையா? அப்படி நீக்கப்பட்ட லிஸ்ட்ல இந்த 3 பசங்களோட பேருமே அதுல போயிருது. இதுல அதோட கொடுமை என்னன்னா, உயிரோட இருக்க டீச்சர் இறந்து போயிட்டாங்க ஒரு கதை. டீச்சருக்கு ஹஸ்பண்ட் இருக்காங்க இல்லையா, அந்த ஹஸ்பண்டோடைய பேர் சில்வஸ்டர் டோப்பா அவருடைய பேரு. சில்வஸ்டரோட டோப்பா கணவர் பேர்ல போடாம தந்தையுடைய பேர்ல போட்டிருக்காங்க. இந்த டீச்சருக்கு தந்தை யாரு? புருஷன் தான் தந்தை அப்படின்னு அவருடைய பேர் போட்டிருக்காங்க. சரி, அந்த சில்வஸ்டர் டோப்பா புருஷனை தந்தை ஆகிட்டாங்க. தந்தைக்கு என்ன வயசுன்னு பார்த்தோம்னா டீச்சரோட 10 வயசு கம்மியா போட்டிருக்காங்க. டீச்சருக்கு 74 வயசு, இவருடைய கணவரை தந்தைன்னு போட்டு அவருக்கு 64 வயசுன்னு சொல்லி இப்படி பல கோளாறுகள் பண்ணி தான் இந்த விஷயத்தை இவங்க செஞ்சிருக்கிறாங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த டீச்சர் ஃபேமிலி நல்லா படிச்ச ஃபேமிலி. இவங்க என்னன்னா, நமக்கு என்ன பிரச்சனை வந்துட போகுது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டாங்க. இவங்களுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர், இவங்களுடைய மகன் கிளாரன்ஸ் இருக்காருல்ல, கிளாரன்ஸோடைய மகன் அபிஷேக் திவேதின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர், அவர் என்ன பண்ணிருக்காரு, நம்மளோட ஓட்டர் ஐடி கரெக்டா இருக்கான்னு சொல்லி அவங்களுடைய பூத்துல போய் செக் பண்ணி பார்த்திருக்காரு. செக் பண்ணி பார்க்கும்போது அவருடைய அப்பா செத்து போயிட்டதா அங்க எழுதி இருக்குது. அப்பா உயிரோட இருக்கிறாரு, அப்பா செத்து போன மாதிரி அங்க பேர் காட்டுது. அப்ப இதை பார்க்கும்போது என்னடா அது, நம்ம அப்பா செத்து போன மாதிரி இருக்கு. சரி, நம்ம ஃப்ரெண்டோட அப்பா அவங்களாச்சு, ஏன்னா நம்மளோட மனுஷனோட பழக்கம் இல்லையா, நம்ம வீட்டுல கரண்ட் போயிடுச்சுன்னா உடனே போய் பக்கத்து வீட்டுல கரண்ட் இருக்கா பாரு அப்படின்வாங்க. பக்கத்து வீட்டுல கரண்ட் இல்ல அப்படின்னா அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனுஷ பழக்கம் இல்லையா. அந்த மாதிரி இந்த அபிஷேக் திவேதி என்ன பண்ணிருக்காரு, எங்க அப்பா செத்து போயிட்டாரா, அடப்பாவீங்களா உயிரோட தான் இருக்காரு, என் ஃப்ரெண்டோட அப்பா அம்மா அவங்களாச்சும் உயிரோட இருக்காங்களா போய் செக் பண்ணிருக்காரு. பார்த்தா ஃப்ரெண்டோட அம்மாவை இறந்து போயிட்டா லிஸ்ட் இருக்குது. அப்புறம் அவர் போன் அடிக்கிறாரு, கிளாரன்ஸ் போன் அடிக்கிறாரு, உங்க அம்மா செத்து போயிட்டதா இருக்குடா, உங்க பெரிய லிஸ்ட்ல காணடா அப்படின்னு தெரிச்சு ஓடி கேட்கறாங்க. ஓடி பார்க்கும்போது இவ்வளவு பெரிய கோளாறுகள் நடந்திருக்குது. இதெல்லாம் சொல்லிட்டு கிளாரன்ஸ் என்ன சொல்றாருன்னா, எங்க அம்மா முழு ஆரோக்கியமா இருக்கிறாங்க, எங்க இந்த ஏரியால மண்டோசோரி ஏரியாவில எங்க அம்மா அவ்வளவு பிரபலமானவங்க, ரொம்ப வருஷமா டீச்சரா இருக்கிறதால பெரிய அளவுல பிரபலமான ஒருத்தவங்க, இவங்களே செத்து போயிட்டாங்கன்றாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, இந்த பிஎல்ஓ அதிகாரிகள் அந்த ஓட்டாளர் லிஸ்ட்டை சரி பார்க்கறதுக்காக இவங்க ஒவ்வொரு வீடெல்லாம் வரதே கிடையாது. எங்க வீட்டுக்கு வரவே இல்லைங்க, எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது, எங்க வீட்டுக்கு இவங்க வரல, அவங்களா மேம்போக்கா அப்படி பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவ்வளவு பெரிய ஒரு குற்றச்சாட்டு. அப்ப இதுல இருந்து நமக்கு எழக்கூடிய சந்தேகம் என்னன்னா,
நாங்க ஒவ்வொரு வீடா போய் அப்படியே ஃபில்டர் பண்ணி எடுக்கிறோம், 11 சர்டிபிகேட் ஃபில்டர் பண்ணி எடுக்கிறோங்கிறாங்களே, அந்த வீடுகளுக்கே போறதில்ல. உயிரோட இருக்கவங்களே செத்து போனோம்னு சொல்லி சொல்றாங்க. கணவருடைய பேரை தந்தை பேர்ல போடுறாங்க, அவருடைய வயசை 10 வயசு குறைச்சு போடுறாங்க. அப்ப இதுக்கெல்லாம் ஒரே வீட்டுல பல அட்ரஸ்ல கொண்டு வந்து ஒன்னா சேர்க்கறாங்க. அப்ப இதுக்கெல்லாம் என்னன்னா, இப்படி பல கோளாறுகள் நடக்கும்போது இதுக்கு பின்னாடி இவங்க ஏதோ பெரிய சதி திட்டம் வச்சிருக்காங்க. இவங்களுடைய சங்கி கூட்டங்களை வச்சு ஒரு தவறான ஓட்டுகள், ஒரு ஃபேக் ஓட்டர்ஸை கிரியேட் பண்றதுக்காக தான் இப்பேற்பட்ட வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லி இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு ஆபத்தான விஷயமா பார்க்கப்பட்டு இருக்குது. இப்ப சமீபத்துல ஒயர்ல ஒரு ஆர்டிகல் ஒன்று படிச்சேன். அதுல ஒயர் என்ன செய்யறாங்க, ஒரு பிஎல் அதிகாரியை போய் பேட்டி எடுக்கிறாங்க. அவர் தன்னோட பேரை குறிப்பிட மறுக்கிறாரு. என் பேரை சொல்ல மாட்டேன், ஆனா நடந்த விவரத்தை சொல்றேன். இவ்வளவு ஒரு ஷார்ட் பீரியட்ல வெறும் ஒரு மாசம் சர்வே பண்றாங்க. அதுக்கடுத்து ஒரு மாசம் நீங்க சரி பார்த்துக்கலாம், அதாவது நீங்க யார் பேரை மிஸ் ஆயிருந்தா உங்க ப்ரூஃப் கொடுத்து நீங்க சரி பார்த்துக்கலாங்கிறாங்க. அப்போ இந்த 1 மாசம் 2 மாசம் இவ்வளவு ஷார்ட் பீரியட்ல இவ்வளோ மக்கள் 7 கோடி 92 லட்சம் மக்கள் இவங்களுடைய ஓட்டர் லிஸ்ட் எல்லாம் சரி பார்க்கணும்னா இதுக்கு சாத்தியமே இல்லை. நாங்க பிஎல் அதிகாரிகள் இரவு பகலா வேலை செய்யறோம், இரவு பகலா வேலை செஞ்சுமே இது முடியறதுக்கு சாத்தியமே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்ப பிஎல் அதிகாரிகளே சொல்றாங்க இது சாத்தியப்படாத ஒரு விஷயம் சொல்றாங்க. அப்ப சாத்தியப்படாத ஒரு விஷயத்தை வம்படியா இவங்க செய்யறதுக்கு காரணம் என்னன்னா, இது மூலமா இவங்க பின்னாடி ஒரு சதி திட்டம், பாஜகவை ஜெயிக்க வைக்கிறதுக்காக, அவங்களுடைய கூட்டணியை திரும்ப அங்க நிலைநிறுத்துறதுக்காக இப்பேற்பட்ட தில்லுமுள்ளுகள் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளுமே அங்க களத்துல இருந்து பாஜகவும் தேர்தல் ஆணையம் எப்பேற்பட்ட தில்லுமுள்ளுகள் செஞ்சுட்டு இருக்காங்க மீண்டும் மீண்டும் அம்பலமாகுது. இந்த அம்பலங்கள் எல்லாம் மறைக்கிறதுக்காக, ராகுல் பின்னாடி மக்கள் போகக்கூடாதுன்றதுக்காக தான் இவங்க ஒவ்வொரு நாளுமே பல புரளிகளையும் பல கட்டுக்கதைகளையும் பல கலவரங்களையும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க என்ன மாதிரியான கலவரங்கள் கட்டுக்கதைகள் நடத்தினாலும் அங்க ராகுலுடைய சொல் மக்கள் மத்தியில பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கு. கூடவே மு.க. ஸ்டாலின், மம்தா பானர்ஜி மாதிரியான பெரிய தலைவர்கள் கலந்துக்கிறதால இது இன்னைக்கு நாடு முழுக்க மிக முக்கியமான செய்தியாக மாறிடுச்சு. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். மிஸ்டர் பெர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.